ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தின் நாடி துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பார்த்துட்டு வரோம். அதோடைய தற்போதைய கள நிலவரம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற குறித்த கள ஆய்வு முடிவுகளை தான் உங்கள் முன் தெரிவித்து வருகிறோம். அந்த வகையில் நாம் இன்று எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆத்தூர். பாராளுமன்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கள்ளக்குறிச்சியில் வருது. இங்கே இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்கள் 2,26,000, ஆண் வாக்காளர்கள் 1,09,000, பெண் வாக்காளர்கள் 1,16,000 பார்க்குறோம். 2021 ஏபி ஜெயசங்கரன் அப்படிங்கிறவர் சின்னதுரை அப்படிங்கிற திமுக கட்சியை சார்ந்தவரை 8,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். 2011 ஆரம் சின்னத்தம்பி அதிமுக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எஸ்கே அர்த்தனாரியை வெற்றி கொள்கிறார். 2017 எஸ் மாதேஸ்வரன் அப்படிங்கிறவர் எஸ்கே அர்த்தனாரி காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவரை 29,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி கொள்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். 2016 அம்சவேணி அப்படிங்கிறவங்க பாமக சார்பாக தனியாக போட்டியிட்டு 18,000 வாக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத சேர்த்து பார்க்குறோம். அப்பொழுதே கூட அர்த்தனாரியை 17,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி கொண்டு இருக்கிறது. ஆகவே இங்கே அதிமுக வலுவாக இருக்கிறது. தற்போது கூட பாமகவும் கூட்டணியில் இருக்கிறது, பாஜகவும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கணும். இப்பொழுது மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு தான் இந்த திமுக கூட்டணி அவங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதிமுக சார்பாக ஏபி ஜெயசங்கரன் சென்ற முறை வெற்றி பெற்றவர் தான் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து மோனிஷா சின்னதுரை அவங்களும், தாவேக்கா சார்பாக செல்வ பாரதி ஆகியோரும் போட்டி போடுறாங்க. களம் யாருக்கு சொந்தம்? மீண்டும் ஏபி ஜெயசங்கரன் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறத கள ஆய்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சீனிவாசன் அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். இந்த ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்க எந்தெந்த பகுதியில கள ஆய்வு செஞ்சீங்க? ஆத்தூர் பேருந்து நிலையம், காமராஜர் சிலை ஆத்தூர், நரசிங்கபுரம், பழனியாபுரி, ஏத்தாப்பூர் பேருந்து நிலையம், இந்த பகுதிகளில் நம்ம கள ஆய்வு மேற்கொண்டோம். இதை ஒட்டிய பல பகுதியில் நீங்க கள ஆய்வு செஞ்சிருப்பீங்க. இங்க எந்த சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க? எந்தெந்த பகுதிகளெல்லாம் இருக்கிறாங்க? ஆத்தூர் நகராட்சி பொறுத்த வரைக்கும் வெத்தலக்கார நாயக்கர் அப்படிங்கிற சமுதாயம் 30 விழுக்காடும், பட்டியலினம் 20 விழுக்காடும், வன்னியர் 20 விழுக்காடும், கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் 15 விழுக்காடும், முஸ்லிம் கிறிஸ்தவர் பிறர் 15 விழுக்காடும் இருக்கிறாங்க. நரசிங்கபுரம் நகராட்சி வெத்தலக்கார நாயக்கர் 40%, வன்னியர் 20%, பட்டியலினம் 20%, நாடார் 5%, கிறிஸ்தவர் முஸ்லிம் அவங்க ஒரு 15%, பிறர் மற்ற ஏனைய சமுதாயத்தினர். வெத்தநாயக்கம்பாளையம் வெத்தலக்கார நாயக்கர் 30%, வன்னியர் 30%, பட்டியலினம் 15%, நாடார் 10%, கிறிஸ்தவ முஸ்லிம் பிறர் 15%. ஏத்தாப்பூர் வன்னியர் 60%, பட்டியலினம் 20%, நாயக்கர் 10%, ஆசாரி 5%, கிறிஸ்தவர் 5%. கீரிப்பட்டி பேரூராட்சி வன்னியர் 75%, ஜங்கமர் 15%, இதரர் 10%. அங்க பட்டியலினம் பெரிய அளவுல சொல்லிக்கிற அளவுக்கு அங்க பெரிய அளவுல எண்ணிக்கையில இல்ல. கீரிப்பட்டியில மொத்த ஆத்தூர் தொகுதி முழுவதும் பாத்தீங்கன்னா வன்னியர்கள் பெரும்பான்மையான சமுதாயத்தினரா இருக்கிறாங்க, 40%. கொங்கு வேளாளர் 15%, நாயக்கர் 10%, பட்டியலினம் 15%, கிறிஸ்தவ முஸ்லிம் 20%, பிறர் ஏனைய இனத்தவர் இருக்கிறாங்க. இந்த பகுதிகளில் எந்த சமூகம் வெற்றியை தீர்மானிக்கிறது? இங்க வன்னியர்கள் வெற்றியை தீர்மானிக்கிறாங்க, நாயக்கமார்கள் வெற்றியை தீர்மானிக்கிறாங்க. நாயக்கர்கள் நீங்க சொன்ன இந்த ரெண்டு நாயக்கர்கள். ஆமா. ஓகே. இப்ப இந்த பல்வேறு சமூகங்கள் சொன்னீங்க, இவங்கெல்லாம் எந்தெந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க? அவங்க பொதுப்படியா பாத்தீங்கன்னா அவங்க நாயக்கர் அவங்க ஏடிஎம்கேவுக்கு சாதகமா இருக்கிறாங்க. வன்னியர் நாயக்கர் அவங்க ஈவனா 65% ஏடிஎம்கேவுக்கும் 35% திமுகவுக்கும் வாக்களிக்கிறாங்க வன்னியர்கள்.
கொங்கு வேளாளர்கள் 50% ஏடிஎம்கேவுக்கும் 50% திமுகவுக்கும் அப்படி இருக்கிறாங்க. நாயக்கர் வந்து 50 வந்து ஏடிஎம்கே திமுகவுக்கு வாக்களிக்கிறாங்க. பட்டியலைனா 40% ஏடிஎம்கேவுக்கும் 60% திமுகவுக்கும் வாக்களிக்கிறாங்க. கிறிஸ்தவ முஸ்லீம் பாத்தீங்கன்னா பிறர் ஏனைய சமுதாயத்தினர் 30% ஏடிஎம்கேவுக்கும் 70% திமுகவுக்கும் வாக்களிக்கிறாங்க. இதுல மொத்தமா பாத்தீங்கன்னா டிவிகேவுக்கு ஒரு 15% வாக்கு இந்த தொகுதியில பிரியுது. நாம் தமிழருக்கு ஒரு 5% வாக்கு பிரியுது. இதுல பாத்தீங்கன்னா விசிகா, பாட்டாளி, நாம் தமிழர், விசிகாவும் பாமகவும் சேர்ந்து திமுக இந்த 3 பார்ட்டியில இருந்து தான் இந்த டிவிகேவுக்கு நாம் தமிழருக்கு வாக்குகள் பிரிஞ்சு செல்லுது. பாமகலேருந்து விசிகாலேருந்து திமுகலேருந்து தான் போகுது. அதிமுகவுடைய வாக்கு பெரிய அளவு சேதாரம் இல்லை. இல்ல. ஓகே. இப்போ நீங்கள் 15% தாவேக்காவுக்கும் 5% நாம் தமிழர் கட்சிக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப கிட்டத்தட்ட 20% சொல்கிறீங்க. கடந்த 2 தேர்தலையும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதாவது வெற்றி தோல்வியுடைய சதவீதத்தை பார்த்தீங்கன்னா சென்ற முறை 8000 வாக்கள் வித்தியாசத்தில் தான் ஜெயசங்கரன் வெற்றி பெற்றிருக்காரு. அதே மாதிரி அதுக்கு முன்னால் 17,000 அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த மாவட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது எதிர்கட்சிகள் பலம் பட்டுக்கிட்டு வருது. அதிமுகவுடைய வாக்கும் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த 20% வாக்கு வித்தியாசம் வரும் பொழுது யாருக்கு அது சாதகமாக இருக்கும், யாருக்கு பாதகமாக இருக்கும்? கட்டாயம் அது வந்து 20% அங்க போச்சுன்னா அது திமுகவுடைய வாக்கு போகுது. அதுலயே பாமகவோட வாக்குகள் அங்க போறதுனால ஏடிஎம்கேவுக்கும் அது வந்து பாதிப்பு தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா வேட்பாளர் வந்து இவங்க காங்கிரஸுக்கு அது ஒதுக்கி இருக்கிறதுனால அது கொஞ்சம் அவங்களுக்கு ஏடிஎம்கேவுக்கு கொஞ்சம் பலமா இருக்கலாம். அது இவங்களுடைய வேலைப்பாடு, அவங்க வாக்கு சேகரிக்கிற விதம், அந்த ஒரு மற்ற விஷயங்கள்லாம் சரி பண்ணும். இதுல பாத்தீங்கன்னா இளைய தலைமுறைகள் 18 இருந்து 20 வயசு உள்ள புதிய வாக்காளர்கள் வந்து டிவிகேவுக்கு அதிகமா விருப்பப்பட்டு போறாங்க. பெண்கள் வந்து பட்டியலின பெண்கள் 30 வயசுக்கு மேல 60 வயசு வரைக்குமே பெண்கள் வந்து வாக்களிக்கிறாங்க. யாருக்கு? டிவிகே. அதனால வந்து அதெல்லாம் வந்து ஏடிஎம்கே சரி செய்யணும். சரி செய்யல அப்படின்னாக்கா கொஞ்சம் வாக்கு விகிதம் பெருமளவுல இழப்பு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா 2011, 2016 இந்த 2 தேர்தல்களிலும் காங்கிரஸ் போட்டி போடுகிறது, திமுக போட்டி போடல. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 58,000 2011லையும் 2016ல அர்த்தநாரி போட்டி போட அவருக்கு வந்து 65,000 வாக்கள் கிடைச்சது. 2021ல திமுக சார்பாக போட்டியிட்ட சின்னதுரைக்கு வந்து 87,000 வாக்கள் கிடைச்சிருக்கு. ஆனா இப்பொழுது மீண்டும் திமுகவிடமிருந்து காங்கிரஸுக்கு கொடுத்திருக்காங்க. அப்படிங்கிறப்ப திமுகவிலேருந்து முழுவதுமாக காங்கிரஸுக்கு வாக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குதா, இல்ல சென்ற முறையை விட அதிகமா பெரிய அளவு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? திமுகவுடைய வாக்குகள் சரியவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்ப புதிய வரவு இருக்குது. அது டிவிகே மேல அதிகப்படியான ஈர்ப்பு கொண்டு இருக்கிறாங்க இளைய தலைமுறையினர். கண்டிப்பா அவங்களுடைய வாக்குகள் வந்து திமுகவுடைய வாக்கு சரியவே வாய்ப்பு இருக்கு. இதுல பாமகவுடைய வாக்கும் சரியுது. அதையும் நம்ம கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். அதனால வந்து அவங்க 2 தரப்புலையுமே அவங்களுக்கு வந்து சரிவு இருக்கு. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு திமுக செயல்படுத்திய திட்டங்களை, குறிப்பாக இலவச திட்டங்களை எப்படி பார்க்குறாங்க, மோடி அரசின் திட்டங்களை எப்படி பார்க்குறாங்க? திட்டங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த சைட்ல வந்து வரவேற்கிறாங்க. ஏன்னா இவங்களாம் எல்லாம் விவசாயம், கிராம பகுதிகள்ங்கிறதுனால அந்த பணம் மகளிர் உரிமை தொகை வந்து அனைவருக்கும் கிடைக்கலைங்க. அதை வந்து எங்களுக்கு வந்து இங்க கிடைக்கணும் அப்படின்னு வழக்கம் போல அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. 50% தான் கிடைச்சிருக்கு, மீதி பேத்துக்கு கிடைக்கல, பக்கத்து வீட்டுல கிடைச்சிருக்கு, எங்களுக்கு கிடைக்கல, அப்படி அவங்க குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்க ஒழிஞ்சு அது நல்ல திட்டம் தான். அது வந்து மக்கள் மத்தியில போய் சேர்ந்து மகளிர் விடியல் பயணமும் பாத்தீங்கன்னா அது நம்ம வெளியில எங்க வேலைக்கு போறது வர்றது போக்குவரத்துக்கு உபயோகமா தான் இருக்குது. ஆனா உரிய நேரத்துல பேருந்து வர்றதில்ல. பேருந்து நிறுத்தத்துல நிறுத்தாம போறது மட்டும் இல்லாம பேருந்துகள் அந்தந்த எந்த பகுதிக்கு போகணுமோ அந்த போக வேண்டிய இடத்துக்கு வர வேண்டிய பேருந்துகளே வர்றதில்ல. அப்படி இந்த பகுதியில குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பேருந்து இருந்தா தானே விடியல் பயணம் போக முடியும். பேருந்தே வராத பட்சத்துல நம்ம எந்த பகுதிக்கு போறது அப்படி சொல்றாங்க. மத்தது வந்து மத்த திட்டங்களை பத்தின கவனம் வந்து மக்களுக்கு இங்க பெரிய அளவுல இல்ல. அது அந்த விவசாயத்துக்கு 6,000 கொடுத்தது மத்திய அரசாங்கத்தோட அந்த திட்டம் வந்து போய் சேர்ந்திருக்குது.
அந்த ஜல் ஜீவன் திட்டம் ஓரளவுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க, மக்கள் மத்திக்கு போயிருக்கு. ஆனா அதையும் வந்து இவங்க மடைமாற்றம் செஞ்சிருக்கிறாங்க. ஒரு சில இடத்துல ஜல் ஜீவன் திட்டம் அது மத்திய அரசு கொடுத்ததுங்கிறது மக்களுக்கு ஓரளவுக்கு தெரியுது. மீதி இடம் வந்து இவங்க மாநில அரசாங்கம் கொடுத்ததுதான் சொல்றாங்க. இதுல இன்னொரு பிரச்சனை, ஜல் ஜீவன் திட்டத்துல வந்து பைப்பு போடுறாங்க, 4 நாளைக்கு வருது, உள்ள ஒரு கோழி குட்டு மாதிரி வச்சு விட்டுறாங்க, தண்ணி வர்றதில்ல. 4ஆவது நாத்துக்கு அதை புடுங்கி போட்டு போயிடுறாங்க. அதனால எந்த பலனும் இல்லைன்னு ஒரு சில மக்கள் ஒரு சில பகுதிகளை வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பைப்பு போடுறாங்க, தண்ணி வர்றதில்ல. திட்டம் சொல்லி பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க, அப்படி சொல்றாங்க. இப்போ இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்க, அதே போல் நீண்ட நாள் கோரிக்கைகள் அப்படின்னு இந்த பகுதியில் என்ன இருக்கு? இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் வசிஷ்ட நதி பாயக்கூடிய ஒரு பகுதி. அந்த வசிஷ்ட நதி வந்து உபரிநீர், காவிரி உபரிநீர் அப்படி சொல்லி ஏற்கனவே ஒரு திட்டம் போட்டாங்க. ஒகேனக்கல்ல இருந்து நீரேற்றம் செய்து வசிஷ்ட நதியில இணைச்சி இந்த பகுதியை வந்து செல்வாக்கா மாற்றணும், அப்படி ஒரு திட்டம் அன்புமணியால வகுக்கப்பட்ட திட்டம் அப்படி சொல்றாங்க. அந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதை வந்து ஏரிகளுக்கு விடணும், விவசாய பாசனத்துக்கு கொடுக்கணும். இந்த பகுதியில நீர்நிலைகள் குறைஞ்சிக்கிட்டு வருது, தண்ணி பாசனம் இல்ல. முழுக்க முழுக்க ஆத்தூர் பகுதி வந்து நெல் விவசாயத்துக்கு பேர் போன இடம். அதே சமயம் அந்த உபரி நீர் வந்து ஏரிகளுக்கு பண்ணணும், வசிஷ்ட நதியை வந்து வருடம் பூரம் ஓட வைக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை இருக்கு. ஆத்தூர்ல இருந்து ராசிபுரம் செல்லக்கூடிய பாதையில ரயில்வே மேம்பாலம் பாதியில, அதாவது வேலை செஞ்சு பாதியில நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதை துரிதமா வேலை செஞ்சு அதை மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுக்கணும், அப்படி சொல்லி இருக்கிறாங்க. நரசிம்புரம் பழனியாபுரி செல்லும் சாலையில ரயில்வே மேம்பாலம் அமைக்கணும். அதுல வந்து போக்குவரத்து வந்து ரொம்ப இடைஞ்சலா இருக்கு, போக முடியல. மக்கள் பயன்பாட்டுக்கு வந்து அடிக்கடி கேட்டு போட்டுறாங்க, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அண்டர் கிரவுண்ட் பாலம் அமைச்சு லாரி போக்குவரத்து துண்டிக்காம பார்க்கணும். அப்படி அண்டர் கிரவுண்ட் இப்ப வந்து அமைக்க போறாங்க. அண்டர் கிரவுண்ட் அமைச்சா லாரி போக்குவரத்து அந்த பகுதியில போக முடியாது. அதனால அந்த பகுதியில மேம்பாலம் கட்டி விட்டு லாரி போக்குவரத்து, சரக்கு போக்குவரத்துக்கு வழிவகை செஞ்சு கொடுக்கணும், அப்படி கேட்டிருக்கிறாங்க. ஆத்தூர் பழைய பேருந்து நிலையத்தை வணிக வளாகமா கட்டி வாடகைக்கு விடணும், அது உபயோகம் இல்லாத கிடக்குது, அப்படி சொல்லி இருக்கிறாங்க. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்கள் பல இடங்களுக்கும் கள ஆய்வு செய்திருக்கீங்க. அந்த மக்கள் பல கோரிக்கைகளை, இன்னும் சொல்லப்போனால் அந்த மகளிர் உரிமை தொகையெல்லாம் பாதி வரல அப்படிங்கிறதையே நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணணுன்னு கள ஆய்வுக்கு போன உங்கள்கிட்டயே கூட மக்கள் கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த அளவுக்கு மக்களை எல்லாரும் சந்தித்து கள ஆய்வு செய்திருக்கும் பொழுது இந்த முதற்கட்டமாக யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம், ஏன்னா இப்போ முதல் முறையாக இப்பொழுது தான் அதிமுக சார்பாக மீண்டும் அதே வேட்பாளர் நிற்கிறார், ஏபி ஜெய்சங்கரன். அதே போல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து அதே வேட்பாளர் அர்த்தநாரி நிற்கிறார். யாருக்கு சாதகமாக இருக்கிறது, யாருக்கு பாதகமாக இருக்கிறது? இங்க திரும்ப ஏடிஎம்கே தான் திரும்ப வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மக்கள் வந்து அவருக்காக தான் ஓட்டு கேட்டிருக்கிறாங்க. அவங்க வந்து களத்துல இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வேட்பாளர் கூட சேர்ந்து வாக்கு சேகரிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்க அதிகமா ஏடிஎம்கே, பிஜேபி, பாட்டாளி இது எல்லாம் இணைஞ்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து ஏடிஎம்கே தான் திரும்ப இந்த பகுதியில வரத்துக்கு அதிக வாய்ப்பு. எல்லா சமூக மக்களுடைய அந்த ஏற்பும் ஏபி ஜெய்சங்கரனுக்கு இருக்குதா? அர்த்தநாரியை எப்படி பார்க்குறாங்க அந்த பகுதி மக்கள்? அவங்க வேட்பாளரை பாக்குறதில்ல, அவங்க கட்சி தான் பாக்குறாங்க. இங்க ஏடிஎம்கே, திமுக அப்படிதான் பாக்குறாங்க. வேட்பாளர் அவங்களுக்கு அவங்க பெரிய கவனம் கொடுத்த மாதிரி தெரியல. அவங்க வந்து நாம வந்து ஏடிஎம்கே, பிஜேபி, பாட்டாளி அப்படிதான் பாக்குறாங்களே ஒழிய இங்க வந்து வேட்பாளரை முதன்மைப்படுத்தி பாக்குறது இல்லைங்க. அதனால வந்து ஏடிஎம்கே தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. சேலம் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியுடைய கள நிலவரம் தான் இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த பகுதியில் ஏபி ஜெயசங்கரன் சென்ற முறை வெற்றி பெற்ற அதிமுக வேட்பாளர், அவர் தான் மீண்டும் களம் காண்கிறார். அதே போல் 2016, 2011 போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த காங்கிரஸ் கட்சியுடைய அர்த்தநாரி இந்த முறை போட்டியிடுகிறார். சென்ற முறை திமுக போட்டியிட்டு ஒரு நல்ல வாக்கு வாங்கியிருக்காங்க, 8000 வாக்கு வித்தியாசத்தில் தான் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஆனால் மீண்டும் ஏன் காங்கிரஸுக்கு இந்த தொகுதி வழங்கப்பட்டது அப்படின்னு தெரியல. தொகுதியிலே ஏபி ஜெயசங்கரன் அவர்களுக்கு நல்ல ஏற்பு இருக்கிறது. தொடர்ந்து அதிமுக இந்த தொகுதியை தக்க வைக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அதற்கு காரணம் பார்த்திங்கன்னா தாவேகா, அதுவும் நாம் தமிழரும் கிட்டத்தட்ட 20% வாக்குகளை பிரிக்கிறாங்க. அதே நேரத்தில் தாவேகாவுக்கு வன்னியர் சமுதாய வாக்குகளும் போகிறது. பட்டியல் சமுதாயத்தை வாக்கு, கிறிஸ்தவர்கள் வாக்கு இதெல்லாம் போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வன்னியர் சமுதாயத்தின் வாக்கும் போகுது. அதனால் அதையும் கொஞ்சம் அவங்க
கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதும், இந்த 20% வாக்கு வந்து திமுகவிற்கு மிகப்பெரிய அளவிலே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இந்த தொகுதியை பொறுத்தளவு வெத்தல நாயக்கர்கள் சமூகமும் வன்னியர் சமூகமும் தான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்காங்க, யார் வெற்றியை தீர்மானிப்பதுங்கிறது. அதனால் அதை கன்சாலிடேட் பண்ணக்கூடிய வேலையில் பாஜக மற்றும் அதிமுக தங்களுடைய பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார்கள், ஒருங்கிணைந்து செயல்படுறாங்க. அதனால் மீண்டும் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஸ்ரீ டிவி கள ஆய்வின் முடிவாக இருக்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.